ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். பரலோக பிதாவின் சித்தம் செய்யும்படியாக நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்ட தேவ ஜனங்களை நீர் ஆசீர்வதித்து ஆயத்தப்படுத்தி உடைய சமூகத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படியாக நீ தந்திருக்கிற பரிசுத்தவான்குடைய தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டின் தொடக்கம் முதல் நாள் வரையும் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி வந்த வழியில் எல்லாம் நாங்கள் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்தும் இந்த ஆராதனையாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மெய்யாகவே இந்த ஜனத்தை நீ நேசிக்கிறதுக்காக துதிக்கிறோம். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கரத்தில் இருந்து உம்முடைய பாதத்தில் விழுந்து போதனை அடைவார்கின்ற வார்த்தையின்படி எங்களுக்குள்ளே உம்முடைய போதனையை சொல்லித்தாரோம். உபதேச சட்டத்திட்டங்களின்படி நாங்கள் உண்மை ஆராதிக்க விசேஷித்த கிருபை எங்களுக்கு தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. மகி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு நீ நல்லவராகவே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார் என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே தேவ தரிசனத்தோடு இந்த ஆராதனையிலே நீர் எங்கள் மத்தியில் வெளிப்படும்படியாக நான் ஜெபிக்கிறப்பா. மகி ஸ்தோத்திரம். ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் நீர் வெளிப்படும், எங்களை மறைத்து கொள்ளும். பாடல் ஆராதனையை பொறுப்பெடுப்பீராக. ஆராதிக்கும் போது தேவ மகிமை சாலமனுடைய ஆலயத்திலே சிக்கனாய் மகிமையாய் இறங்கினது போல நீர் இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறப்பா. கூடாரத்திலே மகிமை இறங்கினது போல எங்களுக்குள்ளே இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே மகி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பெருமையோடு நாங்கள் உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். நிறைவான ஆசீர்வாதத்தோடு நாங்கள் கடந்து செல்ல இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. உடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு சொல்லி தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். சர்வலோகத்தின் ஆண்டவரே ஆராதனை வேளையில் எல்லாம் ஆசீர்வதியும் சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனையையும் நீர் மகிமைப்படுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய திருப்பாத்திர அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா என்ற பாதர் பாடல். ரத்தத்தால் தெளிக்கப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். ரத்தத்தால் தெளிக்கப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம்.
வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 20, 21, 22. Genesis chapter 28 verse 20, 21 and 22. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். நிறைய நேரங்களில் இந்த பகுதியை நாம் தியானிச்சிருக்கிறோம். ஆமென். இந்த பகுதி எடுத்தாவே நமக்கு ஒரு பாட்டு ஞாபகத்தில் வரும். தேவனே நான் உமது அண்டையில். பாட்டு பாட போகிறதில்லை. அதனால் இந்த சம்பவத்தில் நம்ம கண்டிப்பாக அந்த பாட்டு ஞாபகத்தில் வருகிறது. ஆமென். இன்றைய தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்புக்கு அதிகாலையில் எனக்கு கிடைச்ச ஒரு வார்த்தை என்னென்னா, இந்த கல் தேவனுடைய வீடாகும். எனக்கு தெரியல, ஒரு நாள் காலையில் இந்த கல் எனக்கு வீடாகும். 22ஆம் வசனத்தை படிங்க. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார். இந்த கல் தேவனுடைய வீடாகும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை அப்படியே வரும். கவனிச்சு கொள்ளுங்க. ஏன்னா இந்த வீடு என்று சொல்வது நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருப்போமாக நாமே அவருடைய வீடாக இருப்போம். வசனம் தெரியல இல்லையா? எபிரேயர் 3:6 நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆகவே இந்த கல் தேவனுடைய வீடாகும் என்று இந்த ஜெனிசிஸ் ஆதியாகமத்தில் தொடங்கி கடைசியில் வெளிப்படுத்தல அந்த கல் அல்லது கடைசி காலத்தில் அந்த கல் ஒரு பெரிய பர்வதமாக நிற்கும். ஆமென். ஆகவே இந்த பகுதியை நம்ம மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தியானிக்க போகிறோம். நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்கள் நமக்கு தெரியும். ஆபிரகாமை தேவன் ஒருவனாக இருக்கும்போதே அழைத்தார் என்றுதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33:24 நாம் படிக்கிறோம். ஆகவே ஆபிரகாமை அழைத்து அவருடைய சந்ததியை பெருக பண்ணினார் என்பதையெல்லாம் நாம் ஆதியாகம 12ஆம் அதிகாரத்திலிருந்து எல்லாவற்றையும் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். அவனுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியாக கடந்த நாள் நாம் பார்த்தோம். ஆவியும் மணவாட்டியும் வாய் என்கிறார்கள், கேட்கிறவனும் வாய் என்பானாக என்ற சந்தர்ப்பத்தை நாம் சொன்னோம். அதில் குறிப்பு என்னென்னா, ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனாகி ஊழியக்காரனாகி எலியாசரை அனுப்பி மணவாட்டியை ஆயத்தப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஈசாக்கு மனப்பூர்வமாக சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்கிறான். ரெபேக்காலும் உடனடியாக புறப்பட்டு வந்து அந்த சந்ததியை உண்டாக்குறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஈசாக்கும் தன்னுடைய குமாரனுக்காக பெண் கொள்ளும்படி கானானியர் மத்தியில் நீ பெண் கொள்ள கூடாது. 28ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானுடைய குமாரத்தில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் என்று சொல்லி அது நாம் தெரியும். ஆக
இங்கே ஈசாக்கின் மூலமாக யாக்கோப்பு அனுப்பப்படுகிறதை பார்க்கிறோம். எதற்காக? பெண் கொள்ளும்படியாகத்தானே, அப்படி தானே? எங்கே பெண் கொள்ளக்கூடாது? கானான் இடத்திலே பெண் கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவன் அனுப்புறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோப்பு கீழ்ப்படிந்து போகிறான். அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 7வது வசனம், யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும். சரி, யாக்கோப்பு தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து போகிறான். ஆனால் அடுத்த ஏசாவை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்படி யாக்கோப்பு புறப்பட்டு போகிறான்னு சொன்ன உடனே எதிர்மறையாக ஏதாவது வில்லங்கமாக செய்யணும்னு சொல்லி அவன் வித்தியாசமான திருமணங்களை செய்கிறதை நம்ம அங்கே பார்க்குறோம். கீழ்ப்படியில் அவன் தகப்பன் விருப்பத்தை நிறைவேற்றவில்லை. ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய் தனக்கு முன்பு இருந்த, படிங்க 8, தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய மகளாத்தையும் விவாகம் பண்ணினான். சரி, ஏன் இப்படி சொல்கிறோம் என்றால், ஈசாக்கின் குமாரனாகி யாக்கோப்பு தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறான். ஏசாவோ தகப்பனுக்கு விரோதமாகவே செயல்படுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. யாக்கோப்பு குணசாலி இல்லையா, கூடாரவாசி. ஆனால் ஏசா வனசஞ்சாரி, வேட்டைக்காரன். அப்படியெல்லாம் அவருடைய குணாதிசயங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். எப்படி என்றாலும் இந்த யாக்கோப்பு தகப்பனிடத்திலிருந்து புறப்பட்டு பதான் அராமுக்கு புறப்பட்டு போகிற ஒரு பிரயாணம். அந்த பிரயாணம் என்பது மிக முக்கியம். அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணமும் முக்கியம். அதை குறித்து தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், இந்த பிரயாணத்தின் தொடக்கம் பெயர்சேபா, முடிவு ஆரான் மட்டும் அவன் போகிறான். வழியிலே சூரியன் அஸ்தமிக்கிறது. நடு ராத்திரியிலே தனிமையில் ஒரு கல்லை அவன் எடுத்து தலைக்கின் கீழே வைத்து என்ன செய்தான்? நித்திரை பண்ணினான். யாக்கோப்பை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவிலேருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் நோக்கி உம்மை கெட்டி சேர்வேன் வாக்கடங்க நல்ல நாதா. நிறைய பாடிட்டே இருக்கலாம். எனக்கு பாட்டு ரொம்ப விருப்பம். என்னுடைய வாழ்க்கையில் சிறு பையனாக இருக்கும்போது ரட்சிக்கப்படலை. ஆனால் முடிஸ் எஸ்டேட் என்கிற ஒரு எஸ்டேட், முடிஸ் டீ கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் என்னுடைய தாயார் தகப்பனார் இருந்தபோது சிறு வயது தான். எங்கள் தாத்தா பின்பக்கம் குடிமி போட்டிருப்பார். அவர் அந்த வால்பாறை என்கிற ஏரியாவில் என்னை அழைச்சிட்டு போகிறார், கையில் பிடிச்சிட்டு போகிறார். சின்ன பையன், 5 வயதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கூலுக்கு போகலை, ஈரோடு வந்து படம் ஸ்கூலுக்கு போனது. அந்த வழியில் போகும்போது பெரிய ஒரு ஆலயம் பிரம்மாண்டமாக இருக்குது. இன்றைக்கு இருக்கோ தெரியல. அந்த ஆலயத்தில் பெரிய ஆர்கன் போட்டு இந்த பாட்டு கேட்குது. தேவனே நானும் அது அண்டையில். எனக்கு அப்படியே இந்த பாட்டை கேட்ட உடனே என் மனசில் ஒரு பெரிய குளிர்ச்சி. ஆனால் எத்தனையோ வருஷத்துக்கு பிற்பாடு கர்த்தர் என்னை சந்தித்தார். அல்லேலூயா. ஓல்டு SSLC முடிச்ச பிற்பாடு தான் ஞானஸ்நானம் மற்றதெல்லாம் வந்துச்சு. அந்த பாட்டு இன்றைக்கி எனக்கு ஞாபகத்துக்கு பாருங்கள். அதனால் அந்த பாட்டை பாடாமல் இருக்கவே முடியல. புறப்பட்டு போகிறார். தலையில் கல் கீழே வைத்து தூங்கி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியை நீங்கள் பார்த்துக்கொள்ள, தலையின் கீழ் ஒரு கல் இருக்கிறது. விஷன் அபவுட் காட், தேவ தரிசனம் உண்டாகிறது. ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சத்தம் கேட்கிறான். காட்ஸ் ப்ராமிஸ் இஸ் கிவன், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. இப்போ நித்திரை தெளிந்தான் இல்லையா? விஷன் அபவுட் காட், ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட், காட்ஸ் ப்ராமிஸ் இஸ் கிவன். இந்த மூன்றும், தேவ தரிசனம், தேவ சத்தம் கேட்கிறான், அப்புறம் வாக்குத்தத்தத்தை அவனுக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்குறோம். இப்போ நித்திரை தெளிந்த உடனே அவனோட அறிக்கையை பாருங்கள். காட் வித் அஸ், படிங்க. நித்திரை தெளிந்து, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். காட் வித் அஸ், மெய்யாகவே நம்மோடு கர்த்தர் இருக்கிறார். அதை படித்து பார்த்துக்கொள்ளுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா காட் வித் அஸ், கர்த்தர் இங்கே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடு. டோர் ஆஃப் ஹெவன், தேவனுடைய வாசல், வானத்தின்
வாசல், இதெல்லாம் அங்கே ஒரு பெரிய வெளிப்படுத்தல் உண்டாகிறது. ஆனால் நீங்கள் படிச்சீங்கன்னா முன்பு அந்த ஸ்தலத்துக்கு லூஸ்ன்னு பேர், இப்போ அதுக்கு பெத்தேல். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆக இந்த காரியங்கள் எல்லாம் முடித்த பிற்பாடு அட்லாஸ்ட் கடைசியாக இந்த கல் தேவனுடைய வீடாகும். யாக்கோபுடைய பிரயாணம் புதிய ஏற்பாட்டு தேவ ஜனங்களுடைய ஆவிக்குரிய பிரயாணத்துக்கு நிழலாக நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். கடைசியாக நித்திய வீடாகிய நித்தியத்திலே நாம் சந்திக்க போகிறோம். ஆமேன், அல்லேலூயா. இதை காலங்களாக வகை வகையாக பூர்வ காலங்களில் பங்கு பங்காக தீர்க்கதரிசிகளுக்கு திருவுளம் பற்றின கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் குமாரன் மூலமாக திருவுளம் பற்றுகிறார் என்பது போலத்தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பு என்று சொல்வது ஆரம்ப காலம் முதல் படிப்படியாக நிறைவேறுகிறது. நம்ம பொதுவாக சொல்லுவோம், நான் தெரியும் நினைக்கிறேன், 7 steps ஆஃப் சால்வேஷன். ரட்சிப்பில் 7 படிகள் இருக்கிறது. அந்த 7 விதமான படிகள் நிறைவேறும் போது தான் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே கடைசி ரட்சிப்பில் சந்திக்கப்பட முடியும் என்பதை 7 பகுதியாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரட்சிப்பு எங்கே நிறைவேறுகிறது, ஞானஸ்தானம் எங்கே நிறைவேறுகிறது, அபிஷேகம் எங்கே நிறைவேறுகிறது, அவைகள் எல்லாமே இந்த கல் இருக்கிறதைத்தான் சொல்ல வருகிறேன். ஆமேன், அல்லேலூயா. இந்த அமலேக் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அமலேக் ஏசாவின் சந்ததி. பார்த்தீங்களா, எப்பவுமே யாக்கோப்புக்கும் ஏசாவுக்கும் வித்தியாசம் வந்துகிட்டே இருக்கு. யாக்கோப்பு குணசாலி கூடாரவாசி, ஏசா வன சஞ்சாரி, அவன் வேட்டைக்காரன். அந்த ஏசாவினுடைய சந்ததி தான் இந்த அமலேக் என்பதை ஆதியாகம புஸ்தகத்தில் நீ வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் சந்ததி என்று சொல்கிறோம் என்றால் அந்த ஏசாவுடைய சுபாவம் இந்த அமலேக்குள்ளே இருக்கிறது. ஏசா என்ன செய்தான்? பயிற்றும் கூடுக்காக, ஒருவேளை ஆகாரத்திற்காக என்ன செய்தான்? தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் என்று எண்ணி அதை விற்று போட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் ஒரு கிருபையை இழந்தவன். இதை குறித்து எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அவன் கிருபையை இழந்தவன், நஷ்டப்படுத்தினவன் என்றெல்லாம் வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, 1 சாமுவேல் 15:13 நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த அமலேக் ஒரு பாவி என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இன்னும் இந்த அமலேக்கை குறித்து விவரமாக சொல்ல வேண்டும் என்றால், தேவ ஜனங்கள் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது பின்பகுதியில் வருகிற எல்லாரையும் அவன் வெட்டி கொன்று அவங்களை அதைரியப்படுத்தினான் என்றெல்லாம் இந்த அமலேக்கை குறித்து அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க டைட்டில் தான். அவன் பாவி, தேவ ஜனங்களை வழிமறிக்கிறவன், அவன் கிருபையை இழந்தவன். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் அமலேக்கோடு யுத்தம். இந்த யுத்தத்தில் ஜெயம் எடுப்பதற்காக நடந்த சம்பவங்களை பாருங்கள். என்ன சம்பவம்? யோசுவா யுத்தம் செய்கிறான். ஒரு கல் அங்கே வைக்கப்பட்டு மோசே அந்த கல்லின் மேலே உட்கார வைத்து ஆரோனும் ஊரும் அங்கே தாங்கி பிடிக்கிற அங்கே ஒரு கல். யாத்திராகமத்தில் மோசே, வயதான மோசே உட்காரும்படியாக ஒரு கல் வைக்கப்படுகிறது. அந்த கல்லின் மேல் மோசே உட்கார்ந்து, அதுக்கப்புறம் ஆரோனும் ஊரும் மோசையின் கரங்களை 2 பக்கம் தாங்கினாங்க. யோசுவா யுத்தம் செய்தான். அமலேக்கை ஜெயிப்பதற்காக யோசுவா அங்கே செயல்பட்டான். அங்கே தான் யெகோவா நிசி. ஆமேன். அப்போது அமலேக்கு பாவி, அமலேக்கு கிருபை இழந்தவன், அமலேக்கு தேவஜனத்துக்கு விரோதமாக இருப்பவன். ஒரு காலத்தில் நாமும் தேவஜனத்துக்கு விரோதமாகத்தானே இருந்தோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சத்தியத்துக்கு விரோதமாக தூரமானவர்களாக, அந்நியராக, பரதேசிகளாக இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை சேர்த்து கொண்டார், சந்தித்தார், நமக்கு ஜெயத்தை கொடுத்தார். அவரை அறிந்து கொள்ளக்கூடிய ரட்சிப்பை நமக்கு தந்தார். யோசுவாவின் மூலமாக ஜனத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டானது. அல்லேலூயா. இதுக்கு காரணம் மோசே ஒரு கல்லின் மேல் உட்கார்ந்தான். ஆமேன். அந்த கல் எவ்வளோ விசேஷித்த ஒரு கல் பாருங்கள். அப்போது அந்த இப்போ நான் படிச்சுட்டே வருகிறோம். இந்த கல் தேவனுடைய வீடாகும். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள, சத்துருக்கள் மேல் ஜெயம் எடுக்க யெகோவா நிசி என்கிற அந்த இடத்துல நாம் கொண்டு வரப்படுகிறோம் என்பதை இந்த சம்பவம், யோசுவா அந்த அமலேக்கரை ஜெயித்த அந்த சம்பவமானது, சத்துருக்களை ஜெயித்தது சம்பவம் ஒரு ஐக்கியத்தில் கொண்டு வரப்படக்கூடிய காரியம். அதனால தான் ரட்சிக்கப்பட்டுள்ள கர்த்தர் அனுதினம் சபைக்குள்ளே கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:47 நாம் பார்க்குறோம். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் கொண்டு வந்தார். அல்லேலூயா. படிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள்.
ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமாம், ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அங்கே ஒரு வெற்றி, யெகோவா நிசி என்கிற வெற்றி. இந்த யுத்தமானது இப்பொழுது மட்டுமல்ல, தலைமுறை தோறும் நடக்கும் என்று அந்த அதிகாரத்தின் கடைசி யாத்திராகமம் 17 கடைசியிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த தலைமுறையிலையும் மாறுபாடான சந்ததியின் மத்தியில் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு வேறு பிரித்து அவருக்காக ஜெயமெடுத்த ஒரு கூட்டமாக வைத்திருக்கிறது தான் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அதன் மகா உன்னதமான ரட்சிப்பு. அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் பார்க்கும்போது பாவ பிரமாணத்திலிருந்து நம்மை விடுவித்து கொண்டு வருகிறார். 8:1-2. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவினாலே கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து என்ன செய்தது? விடுதலையாக்கிற்று. அல்லேலூயா. ஆக இந்த ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு ஐக்கியத்தின் மூலமாக கொடுக்கிறார். என்ன ஐக்கியம்? மோசே, ஆரோன், ஊர், யோசுவா இவர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து செயல்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அது நிமித்தமாகத்தான் ஒரு பெரிய வெற்றியை கண்டாங்க என்றெல்லாம் நாம் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். மோசே ஒரு கல்லின் மேல் உட்கார்ந்திருக்கிறான். ஆமேன். இந்த கல் ரட்சிப்புக்கு ஏதுவாக, விடுதலைக்கு ஏதுவாக, ஜெயத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. அதுக்கு முன்னாடி அந்த சத்துருக்கள் அவங்களை மேற்கொண்டாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த ஆரோனும் ஊரும் தான் ஒரு கல்லை கொண்டு வந்து வைத்து மோசே உட்கார வைக்கிறாங்க. ஆக ஒரு காலத்தில் நாம் தூரமாக இருந்தோம், தேவனுக்கு அந்நியராக இருந்தோம். ஆனால் ரட்சிப்பில் தேவனுடைய சமூகத்தில் ஜெயத்தோடு கொண்டு வர கர்த்தர் உதவி செய்கிறார். இது முதலாவது சம்பவமாக இருக்கிறது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்க. எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க இப்ப கவனிங்க, அந்த சம்பவத்தில் யாத்திராகமம் 20:25 எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டும், கல்லினாலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமானால் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம், அதன் மேல் உளியிட்ட உடனே அதை அசுசிப்படுத்துவாய். இப்போ இந்த பலிபீடம் கட்டி மோசே அங்கே ஒரு காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கல்லில் வேற எந்த உளியெல்லாம் படக்கூடாது என்று சொல்லி அந்த தீர்மானம், உறுதியான ஒரு தீர்மானத்துக்கு அடையாளமாய் நாம் அங்கே பார்க்கிறோம். அதைத்தான் நம்ம ரோமர் 8 நம்ம பார்த்தோம். பாவம் மரணம் என்கிற அந்த பிரமாணத்திலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாரு? விடுதலை ஆக்கியிருக்கிறார். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலையை தந்திருக்கிறார். யோசுவாவின் மூலமாக தேவஜாலத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு, அந்த ஐக்கியத்தின் மூலமாக கிடைக்கிற ரட்சிப்பு, அது மனம் திரும்புதலை குறிக்கக்கூடிய ஒரு காரியம். ரெண்டாவதாக இப்போ நாம் பார்க்க போகிறோம் யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடப்பதற்கு முன்னாடி உள்ள ஆயத்தமான காரியங்கள்லாம் அங்கே இருக்குது. யோர்தான் அந்த நாட்களில் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்படி அதை கடப்போம் என்று யோசித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். பாருங்க, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், அப்பொழுது நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார் என்றார். அதனால தான் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் பாவ மன்னிப்பை பெற்று பாவ அறிக்கை செய்து ஒரு பரிசுத்தமாகுதலின் பாதையிலே நீதிமான்கள் இடத்துல கொண்டு வரப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், அப்பொழுது நாளை உங்களுக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அற்புதம்? அந்த யோர்தான் பிரிக்கப்பட வேண்டும், கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமை. அதனுடைய சம்பவம் நீ வாஸ்து 3ஆம் அதிகாரத்தை வாஸ்து பார்த்துக்கொள்ளுங்க. 16ஆவது வசனம். மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. சரி, இவ்விதமாக அந்த யோர்தானை கடப்பதற்கு முன்னாடி உள்ள சம்பவம். அதுக்கப்புறம் யோசுவா கர்த்தர் சொன்னபடி 12 கோத்திரத்திற்கு நாமங்களுக்கு ஏற்றபடி 12 கற்களை 12 பேர் சுமந்து கொண்டு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அவங்க செல்லணும் இல்லையா? அப்படிதான் அந்த பகுதியை படிச்சிங்கன்னா
இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களுடைய கால்கள் யோர்தானின் ஓரத்தில் பட்ட மாத்திரத்தில் தான் அந்த தண்ணீர் என்ன செய்தது, ஆதாம் ஊர் வரைக்கும் குவிந்து நின்றது. அதுக்கப்புறம் இந்த உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரிகள் கடந்து போகிறாங்க, பிற்பாடு ஜனங்கள் கடந்து போகிறாங்க, யுத்த சன்னத்தார் எல்லாரும் கடந்து போகிறாங்க. கடைசி வரைக்கும் இந்த யோர்தானை கடந்து போன பிற்பாடு இவங்க மறுபடியும் இந்த ஆசாரியர்கள் அந்த 12 கற்களை எடுத்து சுமந்திருந்த அந்த 12 பேர் கால் பட்ட இடத்துல 12 கற்களை நாட்டினார்கள். அந்த சம்பவத்தை முழுதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் கடந்து போன பிற்பாடு 12 கற்களை அந்த யோர்தான் நதியிலிருந்து எடுத்து வந்து எங்கே நெட்டினாங்க, கில்காலில் நெட்டினாங்கன்னு சொல்லி அந்த வசனங்களை நாம் பார்க்கலாம். ஆமீன், அல்லேலூயா. 12 கற்கள் 2 பக்கம், ஒன்று அந்த யோர்தானின் நடுவில் இல்லாவிட்டால் யோர்தான் நதியிலே, ரெண்டாவது கில்காலிலே 12 கற்களை கொண்டு போய் நாட்டி வைத்தாங்க. இதெல்லாம் எதுக்காக? 4:7 நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம். இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளமாக என்று நாம் 4:7 பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்ம படித்தபடி யோர்தான் நடுவில் 12 கல் மறைந்து தண்ணீரில் இருக்குது, மறைஞ்சிருக்கு. இன்னொன்று 12 கற்கள் கில்காலில் நாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. 12 கல் 12 சொன்னுடன் நமக்கு ஞாபகம் வருகிறது அப்போஸ்தல உபதேசம். அவன் அப்போஸ்தல உபதேசத்தினால கட்டப்படுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. அது என்ன, 12 கற்கள் யோர்தானுக்குள்ளே தண்ணியில் மறைஞ்சிருக்குது. அது என்னென்னா மறைந்த பரிசுத்தவான்கள், மறைந்த கர்த்தருக்காக ஜீவித்து மறைந்த பரிசுத்தவான்கள். இங்கே கில்காலில் நட்டப்பட்டிருக்கிற 12 கற்கள் ஜீவனோடு இன்றைக்கு இருக்கிற பரிசுத்தவான்களை குறிக்கிறது. அல்லேலூயா. இந்த கில்காலில் நட்டப்பட்டது நோக்கம் என்னென்னா நிந்தை நீக்கப்படுகிறது. 5:9 கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் என்னப்படுகிறது. கில்கால் என்றால் என்ன? நிந்தை நீக்கப்படுகிறது. பாவத்தின் தோஷம் மன்னிக்கப்பட்டு இப்போ யோர்தானை கடப்பது என்று சொல்றது நமக்கு உடனே ஞாபகம் வருகிறது. இயேசு ஆண்டவர் யோர்தானிலே வந்தார். இயேசு யோர்தானுக்கு நடந்து வருகிறார். யோவான் ஸ்நானகன் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறதை கேள்விப்பட்டு இயேசு அங்கே நடந்து வருகிறார். அதை நம்ம மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. இந்த யோர்தான் நதியில் இயேசு என்ன செய்தார்? ஞானஸ்நானம் எடுத்தார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பகுதியில் இந்த இடத்துல யோர்தானை கடந்தது என்று சொல்வது தண்ணீர் ஞானஸ்நானத்தின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. நினைப்பூட்டுதலாக கற்கள் அங்கே வைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமேன். முதல்ல ரட்சிப்பு நிறைவேறுகிறது. இப்போ யோர்தானில் ஞானஸ்நான சத்தியம் நிறைவேறுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இப்போ அடுத்து 3வது கல்லை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏலியினுடைய ஊழிய நாட்கள், தீர்க்கதரிசியாகிய ஏலியின் ஊழிய நாட்கள் குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நிர்பந்தமான ஒரு நிலவரம். கண் மங்கி இருந்தது, விளக்கு அணிந்து போகக்கூடியதாக இருந்தது, சரியான தரிசனம் பிரத்யட்சமான தரிசனம் இல்லை, வசனம் அபூர்வமாக இருந்தது, ஏலியின் பிள்ளைகளும் சரியில்லை. இதுதான் ஏலியின் நாட்களில் ஊழியத்தினுடைய நிலவரமாக இருந்தது. அதுக்கு மாத்திரமல்ல, அந்த நாட்களில் உண்டான அந்த யுத்தத்தில் கடைசியாக நாம் பார்க்கிறோம் 4ஆம் அதிகாரம் 21-22. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு, அந்த யுத்தத்தில் தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு பிரிந்து போயிற்று என்று சொல்லி, மகிமை இஸ்ரவேலை விட்டு பிரிந்து போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். சரி, இக்கபோத் என்றால் தேவ மகிமை போயிற்று. இங்கே பார்க்கிறோம் இந்த யுத்தத்தில் பெட்டி பிடிக்கப்பட்டது, சில செத்து போனாங்க, தேவ மகிமை தேவ ஜனத்தை விட்டு போய்விட்டது, தேவ பெட்டி அங்கே இல்லை. அல்லேலூயா. இந்த மகிமை என்று சொல்வதுதான் பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இங்கே
ஏலியின் நாட்களில் ஆரம்ப வசனத்தை நீ படித்து பார்த்தீங்கன்னா கண்கள் மங்கி இருந்தது, விளக்கு எரியவில்லை, பிரத்யட்சமான தரிசனம் இல்லை, வசனம் அபூர்வமாக இருந்தது. அப்படி பிள்ளைகளும் சரியில்லாதனால அந்த யுத்தத்தில் தேவ மகிமை தேவ ஜனத்தை விட்டு போய்விட்டது, பெட்டியும் பிடிக்கப்பட்டது. அப்படி என்றால் பெட்டி எங்கே இருக்கிறதோ அங்கே தேவ மகிமை உண்டு. அல்லேலூயா. இப்போ நீங்கள் 5ஆம் வசனத்தை 5ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி எங்கே போயிடுச்சு? பெலிஸ்தீன் தேசத்துக்கு கொண்டு போனாங்க. நீங்கள் அந்த வசனத்தெல்லாம் படித்து கொள்ளுங்க, நேரம் இல்லை. அந்த பெலிஸ்தீன் தேசத்தில் கொண்டு போனாங்க. அங்கே கொண்டு போய் எங்கே வைத்தார் என்றால் தாகோன் என்கிற ஒரு கோயிலில் கொண்டு வச்சுட்டாங்க. ஒரு தாகோன் என்கிற ஒரு கோயிலில் கொண்டு வைத்தாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தா இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாகோன் தாழ விழுந்து கிடக்கிறது. பாவம். உடனே அதை எடுத்து நிறுத்திட்டாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தால் கை வேறு கால் வேறு தலைவேறாக இருக்கிறதை நாம் பார்க்குறோம். அது நிமித்தமாக அந்த பெட்டி அங்கிருந்து எப்படியாவது அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வெளியிட்டு அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி அவங்க பிரயாசப்படுறாங்க. அதெல்லாம் நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்து கொள்ளுங்க. அப்படி அனுப்பும்போது பெரிய வாதை உண்டாகிறது. 6ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை பார்த்தீங்கன்னா 50,070 பேர் மரித்து போனாங்க. பொன்னால் செய்த சுண்டெலிகளோ வென்றால் அரணான பட்டணங்கள் துவக்கி நாட்டிலுள்ள கிராமங்கள் மட்டும் கர்த்தருடைய பெட்டியை வைத்த பெரிய கல் இருக்கிற ஆபேல் மட்டும் 5 அதிபதிகளுக்கும் ஆதீனமாயிருக்கிற பெலிஸ்தருடைய சகல ஊர்களின் இலக்கத்திற்கு சரியாயிருந்தது. அந்த கல் இந்நாள் வரைக்கும் பெத்சிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் இருக்கிறது. ஆனாலும் பெத்சிமேஷின் மனுஷர் அந்த 19ஆம் வசனம், கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அந்த வாதியில 50,070 பேர் வாதிக்கப்பட்டு செத்து போனாங்க. 7ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா பெட்டி இன்னொரு இடத்துல கொண்டு வரப்படுது. 1:7 அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாவின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலெயாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பாருங்கள், எங்கே பெட்டி மகிமை இழக்கப்பட்டதோ அதை திரும்பவும் தேவஸ்தானத்திலே தேவ சமூகத்திலே கொண்டு வருவதற்காக இந்த முயற்சிகள் நடைபெறுகிறது. 7ஆம் அதிகாரம் 1 பார்க்கிறோம். 12ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து, இங்கேயும் பாருங்க, சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. என்ன உதவி செய்தாரு? திரும்பவும் மகிமை எங்களுக்கு தந்தார். அதனால தான் முன்மாறி பின்மாறி என்று நாம் பார்க்கிறோம். பின்மாறி மழைக்காக கத்திரத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது சகரியா 10:1 படிக்கிறபடி அவர் முன்மாறியும் பின்மாறியும் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இந்த பின்மாறி காலத்து பின்மாறி காலத்து நாட்களில் நாம் இருக்கிறோம். பின்மாறி மழை நாட்களில் நாம் இருக்கிறோம். அபிஷேகம் பெறாத தேவனுடைய பிள்ளைங்க தேவ மகிமையாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். சேனுக்கும் மிஸ்பாவுக்கும் நடுவில் ஒரு கல் நிறுத்தப்படுகிறது. ஆமே. இந்த கல் கலாச்சாரம் நம்ம வேதத்திலேருந்தே வந்துகிட்டே இருக்கு பாருங்கண்ணே. ஆமாம், இன்றைக்கு அப்படி தான் இருக்குது எல்லா இடங்கள்லையும். அர்த்தம் புரியாமல் தான் இருக்குது. ஆனால் இங்கே நான் பார்க்க அதெல்லாம் சொல்கிறேன், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனா சொல்கிறாங்க, கேட்டிருக்கீங்களா? ஆக இங்கே நான் பார்க்குறோம், சேனுக்கும் மிஸ்பாவுக்கும் நடுவில் ஒரு கல்லை நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அது என்ன இம்மட்டும் உதவி செய்தார்? திரும்பவும் தேவ மகிமை எங்களுக்கு தந்தார் என்பதுதான். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவி தருகிறார். இயேசுவானவர் போய் என்ன சொன்னார்? நான் போவேன்னா உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் வேறொரு தேற்றலானைய பரிசுத்த ஆவி உங்களுக்கு அனுப்பேன்னு சொன்னார். அந்த ஆவியானவருக்கு மகிமையின் ஆவியானவர் என்று பெயர். அல்லேலூயா. அந்த வண்டியில் பெட்டியை அனுப்பும்போது எங்கே போய் நின்னது என்றால் பாருங்க, 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வண்டில் பெஸ்திமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் வந்து அங்கே நின்றது. அங்கதான் தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிறதாக பின்னாட்களுள்ள வசனங்களை நாம் பார்த்து கொள்ளலாம். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, மகிமை திரும்ப தேவ ஜனத்துக்கு மத்தியிலே வந்தது. அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம அடுத்த பகுதியில் வரும்போது நம்ம முன்னமே சொன்னது போல தாவீது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் கோலியாத்தை ஜெயிப்பதற்காக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லி ஆற்றிலே போய் 5 கூழாங்கற்களை தன் அடப்பத்தில் எடுத்துக்கொண்டு அந்த சத்துருவை எதிர்கொண்டு செல்லுகிறான். அங்கே போய் ஒரே ஒரு கல்லை எடுத்து என்ன செய்தான்? கோலியாத்தை கொண்டான்.
அப்போ சொல்கிற அந்த வசனம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லி அங்கேயும் ஒரே ஒரு கல் பயன்படுத்தப்படுகிறது நாம் பார்க்கிறோம். 5 கல் எடுக்கிறார். 10 எடுத்துக்கூடாதா? அவனுக்கு தெரியும். 5 கல் என்பது தேவனுடைய சபையினுடைய நிர்வாக காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர், மேய்ப்பர், சுவிசேஷ நிகழ்ச்சியில் 5 விதமான ஊழியங்கள். அது ஒன்றே ஒன்று போதும், ஒரே ஒரு கல் போதும் அந்த கோலியாத்தின் தலையை உடைக்க. அல்லேலூயா. நான் என்னவோ பேசிகிட்டு இருக்கிறேன்னா உண்மைதானா? ஆமாம். ஆகவே இங்கே ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கிறது. அதுவும் ஒரே ஒரு கல்லால் கிடைக்கிறது. இந்த கல் தான் பின்னாட்களில் ஜெயம் எடுக்கிற பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் நம்மை கொண்டு சேர்க்கும். 3வது நான் பார்த்தோம். 4வதாக 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். வெட்டின கல்லால் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட பெரிதும் விலையேற பெற்றதுமான கற்களை கொண்டு வர ராஜா கட்டளையிட்டார். சரி, ராஜாவினால் கட்டளிடப்பட்டு பெரிய பெரிய கற்களை கொண்டு வந்தாங்கன்னு இருக்கு. அதே வேளையில் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பணி தீர்த்து கொண்டு வரப்பட்ட கற்களினால் தான் தேவாலயம் கட்டப்படுகிறது. அதுபோல தான் இந்த பூமியிலே நாம் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட தோருவின் குழியிலிருந்தே நாம் சரிப்படுத்தப்பட்ட பிற்பாடு தான் நித்தியத்திலே கொண்டு போய் நம்மை அந்த புதிய எருசலேமுடைய கற்களில் இணைச்சி வைப்பார். ஆமேன். இப்போ 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துக்கு நாம் வருவோம். இப்போ ஏலியின் நாட்களில் உண்டான மகிமை எழுந்து போய் திரும்ப கிடைத்தது. இப்போ எலியாவின் நாட்களில் வரப்போகிற காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, 3 வருஷம் 6 மாதம் பனிமழை பெய்யாமல் இருந்தது. ராஜா பிரயாசப்பட்டான். அங்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவன் கேரித் ஆற்றண்டிலே போய் ஒளிந்து கொண்டான். 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒளிந்து கொள்ள கர்த்தர் சொன்னார். அப்படியே அவன் போய் ஒளிந்து கொண்டான். காகத்தை கொண்டு அந்த தீர்க்கதரிசியை போஷித்தாரா இல்லைங்களா? எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே. ஆமாம், எலியாவை காகம் கொண்டு போஷித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இது எத்தனை அதிகாரம்? 17ஆம் அதிகாரத்தில். அந்த அதிகாரத்தை தாண்டி 18ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஒரு வேறுபாடு ஜீவியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆமேன். ரட்சிப்பில் 4வது படி தான் வேறுபாடு ஜீவியம். ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்தாவியின் அபிஷேகம். 4வதாக வேறுபாடு ஜீவியம் மிக மிக முக்கியம். ஆகவே இந்த 18ஆம் அதிகாரத்தில் பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கும் எலியா தீர்க்கதரிசிக்கும் பெரிய ஒரு வித்தியாசம். ஆமேன். தேவ ஜனத்துக்கும் அந்நிய ஜனத்துக்கும் உள்ள ஒரு வேறுபாடு கண்டிப்பாக காணப்படணும். உங்களை பார்த்தா தேவ ஜனமா என்று சொல்லணும். அப்படி இல்லாமல் உலகத்தாரை போலவே பேசி உலகத்தாரை போலவே உடுத்து உலகத்தாரை போலவே நாம் ஜீவித்து கொண்டிருப்போம் என்றால் பரிசுத்தத்தை நம்முடைய ஜீவியத்தில் காணப்படவே முடியாது. புரியுதுங்களா? எங்கே இருக்கீங்க எல்லாரும்? அல்லேலூயா. ஆமாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 18ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரியும் எலியாவை அங்கே அழைக்கிறாங்க. எலியா பாகால் தீர்க்கதரிசியோடு கூட 450 பாகால் தீர்க்கதரிசிகள் அவங்களுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அந்த பலிபீடத்தில் என்ன செய்யணும்? அவங்க அக்கினி வரணும். எங்கேருந்து வரணும்? வானத்திலிருந்து அக்கினி வர வேண்டும் என்று சில இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அதனால் நான் சீக்கிரமாக சொல்லி போகிறேன். அப்போது அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் காலை தொடங்கி மாலை வரை மத்தியானம் எல்லாம் கூப்பிட்டு பார்த்தாங்க. பாகாலின் தெய்வம் ஏதாவது உத்தரவு கொடுத்ததா? இல்லை. அல்லேலூயா. பகலில் மத்தியான வேளையில் எலியா பலிபீட தண்டையில் வருகிறார். 30ஆம் வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, பாருங்க, தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக இஸ்ரவேல் என்று பெயர் வைத்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே, அது 38ஆம் வசனம் வரை படிச்சுட்டு வரலாம். அது நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பலிபீடம் செப்பனிடப்படுகிறது, கட்டப்படுகிறது, உருமாற்றம் அடைகிறது. அந்த பலி அதுக்கப்புறம் பலி செலுத்த கடைசி 2 வசனங்கள் ஜெபம். எலியா அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே. பாருங்க, அங்கே லிங்க் வருது பாருங்க. ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாய் இருக்கிற
கர்த்தாவே கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்தது. அல்லேலூயா. இந்த சம்பவமானது தேவ ஜனத்திற்கும் பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கும் உள்ள வேறுபாடு. அவங்க எவ்வளவுதான் கூப்பிட்டாங்க, எவ்வளவுதான் சத்தம் போட்டாங்க, என்னெல்லாம் பிரயாசப்பட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த தெய்வம் அவங்களுக்கு அருள் படவே பதில் கொடுக்கவே இல்லை. ஆனால் ஒரு மெய்யான தேவன் உண்டு என்பதை நிரூபித்து காட்ட, ஆகவேதான் வேறுபாடு ஜீவியம் மிக முக்கியம். அப்போஸ்தலர் 2:40 பேதுரு சொல்கிறார், பின்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடான இந்த சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். திருமண காரியங்களோ விசேஷ நிகழ்ச்சிகளோ அல்லது குடும்பங்களிலே காணப்படுகிற பல சூழ்நிலைகளோ உங்களை மாற்றிவிடாதபடிக்கு உங்கள் வேறுபாடு ஜீவியத்தை என்ன செய்யணும்? எல்லா விதத்திலும் காத்துக்கொள்ள வேண்டும். பள்ளிப்பட்டு என்கிற இடம் யாருக்கும் தெரியல, சித்தூர்லேருந்து திருத்தணி போகிற வழியில் பள்ளிப்பட்டு என்கிற இடம் ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சு, ஒரு சகோதரியுடைய சொந்தக்காரனுடைய திருமணம். அந்த திருமணத்துக்கு நானும் அழைக்கப்பட்டிருந்தேன், நான் போயிருந்தேன். அவ்வளோ திருமணம் என்றாலே பழைய அந்த பெட்டிகளை கீழே வச்சுருப்பாங்க பாருங்க, என்ன பட்டு புடவை எடுத்து எல்லாம் தட்டிட்டு எல்லா கிளவி மரம்லாம் கூட எல்லோரும் எப்படி இருந்தாங்க, எல்லோரும் நடக்க முடியாமல் நடக்கிறாங்க. இப்போ தான் இது ரமணாச்சு இல்லையா, அந்த புடவை அப்படி கட்டி நிறைய பேர் அப்படி இப்படி நடக்கிறாங்க. ஆனால் அங்கே ஒரே ஒரு சகோதரி ரொம்ப பிளாக் தான், ரொம்ப கருப்பு தான், ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருந்தாங்க. ஆமேன், அல்லேலூயா. அங்கே பார்த்த உடனே உங்களுக்கு வித்தியாசமாக இருந்தது. இன்றைக்கி நீங்கள் போகிற ரிசப்ஷனோ கல்யாணத்திலோ எப்படி இருக்கீங்க, கொஞ்சம் பொறுங்கன்னு போய் அங்கே போய் தட்டி எடுத்து அதை போட்டு அதையும் மாட்டிக்கிறீங்க. ஸ்தோத்திரம். வேறுபாடு ஜீவியம் முக்கியம். புத்தி சொல்லத்தான் முடியும், கேட்டால் பிரயோஜனம் இல்லைன்னா போச்சு, அவ்வளோதான். பின்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடானது சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அல்லேலூயா. இன்னும் பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப விளக்கமாக சொல்கிறாரு. 2 கொரிந்தியர் 6:14 வேறுபாடு ஜீவியத்தை குறித்து, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அங்க வந்துச்சு பாருங்க, இந்த பேலியாள் கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. இசைவு ஏது? அவிசுவாசியுடைய விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் ஓரோரமா நிற்க கூடாது. ஓரோரமா அப்படி மறைஞ்சில்லை, அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். அப்பொழுது என்பதை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்காக இதில் எழுதப்பட்டிருக்கிறது? யாருக்காக நம்ம சொல்கிறோம்? தேவ ஜனங்கள் இதில் வேறுபாடு ஜீவித்தை காத்து கொண்டால் மட்டுமே அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். நீங்கள் குமாரனும் குமார்த்தியுமா இருப்பீங்க, இல்லைன்னா லேது, ஒன்றும் இல்லை, முடியாது, ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஆகவே வேறுபாடு ஜீவித்தை காத்து கொள்ளுங்கள். அமேன். அதனால்தான் அந்த 31ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 கற்களால் கட்டப்பட்ட பலிபீடம். 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடம் கட்டி பலிபீடத்தை சுற்றி. அல்லேலூயா. அந்த பலிபீடம் எப்படிப்பட்டதா இருந்தது? 12 கற்களால். ஆமேன். உடனே நமக்கு தெரியுமே, சொல்லுங்க. அப்போஸ்தலர் உபதேசத்தினால்தான் நாம் கூட்டி கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். நாங்கள் உபதேசம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். நீங்கள் ஜீவிப்பதும் ஜீவிக்காமல் இருப்பதும் உங்கள் கருத்தில் இருக்குது. ஜீவ
பாதையும் மரண பாதையும் உங்களுக்கு முன்னே வைக்கிறோம். எதையும் நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்களோ அதில் உங்களுக்கு நித்தியம், அதில் ஒரு முடிவு. ஆகவே பிரியமானவர்களே, இங்கே இந்த இடத்திலும் வேறுபாடு ஜீவியத்தை காண்பதற்கு 12 கற்களால் கட்டப்பட்ட ஒரு பலிபீடம். பாகாருடைய பலிபீடம் எப்படிப்பட்டது தெரியாது. ஆனால் அந்த பலிபீடத்துக்கும் தேவனுடைய ஜனங்களுடைய பலிபீடத்துக்கும் பெரிய வித்தியாசம் பார்க்கிறோம். ஆகவேதான் வேறுபாடு ஜீவியத்தை நாம் எப்போதும் விட்டு விடக்கூடாது. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரும் குமார்த்தியுமாக இருப்பேன் என்று சர்வ வல்லமுள்ள வேறு யார் சொல்லுவார்? அப்படி என்றால் எவ்வளவு ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும் பாருங்கள். ஜெபத்தை நம்ம உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும். அதனால தான் சில வேளையில் பலதரப்பட்ட, இப்போ கவனிங்களேன், பலதரப்பட்ட வித்தியாசமான உபதேசம் உள்ளவங்க, தரிசனம் உள்ளவங்க எல்லாரும் ஒன்றாக கூடி ஒரு ஜபமா. ஒருத்தர் அப்படி சொன்னார், நோட்டீஸ் போட்டு கையில் கொண்டு கொடுத்தாரு. ஆரம்பத்தில் சபைக்கு வந்தாங்க, ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சு போயிட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், எல்லாரையும் கூட்டுறது என்ன ஜபம் பண்ண போகிறீங்க? வேதத்தை கேளாதபடி அது செவி விளக்குடைய ஜபம் அருவருப்பானது. அவங்களுக்கும் வேதத்துக்கு சம்பந்தமே இல்லை. அப்படி எல்லாம் ஒன்று கூடி ஜபிக்கிறாங்களாம். கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் சேர்ந்து ஜபிக்கிறான்னு சொல்லுவாங்க. பலதரப்பட்ட உபதேசம் உள்ள ஜனங்களோடு சேர்ந்து ஜபிக்க முடியுமா என்று நீங்கள் யோசித்து பார்க்கணும். எல்லாரையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வது இல்லை. இது கொஞ்சம் கடினமாக இருக்குது இந்த வார்த்தை உங்களுக்கு. ஆனால் உண்மையாக வேறுபாடு ஜீவியம் என்றால் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் அவங்க கூடி வந்தாங்க. அவங்க ஒரே உபதேசத்தில் இருந்தாங்க. அப்போஸ்தலர் நடுவில் அப்படின்னு நான் பார்க்குறோம். அவங்க அப்படி கூடி ஜபித்த போது பூமி இடமெல்லாம் அதிர்ந்தது. இங்கே ஜபம் நடக்கிற இந்த ஹால் தான் அதிருது, காது தான் அதிருது. எவ்வளோ பெரிய சத்தங்களை போட்டு உண்டாக்குறாங்க. அதனால் அல்ல, 12 கற்களால் கட்டப்பட்ட அந்த பலிபீடம் என்று நாம் பார்க்கிறோம். இங்கேயும் வேறுபாடு ஜீவியத்தை நாம் பார்க்கிறோம். இது 4வது ரட்சிப்பு. 5வதாக நாம் யோபின் புஸ்தகத்துக்கு வருவோம். யோபு 19ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வசனங்கள் வாசிங்க. நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். கவனிச்சுங்க, இப்பொழுது சொல்லப்படும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கலிலே உளி வெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பாருங்க, கருங்கல்ல உளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதித்தால் நலமாயிருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன, கவனிங்க, இந்த தோல் முதலான எல்லாம் அழுகி போன பிற்பாடு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். நான் என்னுடைய மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. இந்த சம்பவத்தை வாஸ்து கேட்டீங்களே, என்ன புரிகிறது உங்களுக்கு? சரீரத்துக்கும் ஒரு இரட்சகராக இருக்கிறார். யோபின் புஸ்தகத்தில் நான் பார்ப்போம் என்றால் அது எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இந்த சப்ஜெக்ட் வருகிறதாக சொல்கிறாங்க. எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இந்த யோபு ஆபிரகாம் வாழ்ந்த காலத்துக்கு முன்னமே வாழ்ந்தவன் என்பது ஊத்ஸ் தேசம் என்று சொல்லி ஆதி ஆமத்தில் வாசிக்கிறோம். அதைத்தான் யோபின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். ஊத்ஸ் தேச வாசியாகிய யோபு என்று சொல்லி. அவனுக்கு எத்தனை பிள்ளைங்க? 7 குமாரரும் 3 குமார்த்திகளும், 10 பிள்ளைங்க. எவ்வளோ பெரிய குடும்பம். அவங்க எவ்வளோ ஒருத்தர் உபசரிப்பு, அடிக்கடி சகோதரிகள் வீட்டுக்கு போகிறது, சகோதரி வீட்டுக்கு போகிறது எல்லாம் இருந்தது. அப்போ யோபு பலி செலுத்துறது நம்ம இந்த 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஏன் எல்லாரும் ஒன்று கூடி பலி செலுத்தும் போது அல்லது அவங்க சந்திக்கும் போதெல்லாம் ஏதாவது தப்பு தண்டா, ஏதாவது தவறு நடந்துருமோ இருக்குமோ இல்லையோன்னு சொல்லி சந்தேகத்துக்காக கூட பலி செலுத்தின தேவ மனுஷன். அல்லேலூயா. இப்போ இந்த சமயத்தை பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் ஆசாரியர் இல்லை, தகப்பன் தான் ஆசாரிய ஊழியத்தை செய்கிறது. நான் இந்த வசனம் படிங்களேன். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது, அடிக்கடி கூப்பிடுவாங்க போல, 7 சகோதரர்கள் 3 சகோதரி இல்லையா, விருந்து செய்கிற நாள் முறை முடிகிற போது, நாள் முடியும் போது யோபு என் குமாரர் பாவம் செய்து,
ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். அல்லேலூயா. பிள்ளைகளுக்காக ஒருவேளை பிள்ளையின் மனதிலே மதியனும் ஒட்டி இருக்கும், சிச்சையின் தண்டனையினால் அது என்ன நீக்க முடியும். இங்கே தகப்பன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்துறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உத்தமன் தேவனே இந்த யோபை குறித்து என்ன சாட்சி கொடுத்தார்? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். என்ன சாட்சி பாருங்க. தேவனே சாட்சி கொடுக்கிறது தான் உண்மையான சாட்சி இல்லையா? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் என்று சொல்லி பிசாசிடத்தில் கர்த்தர் சாட்சி யோபை பற்றி சாட்சி கொடுக்கிறார். ஆனாலும் பிசாசுடைய வேண்டுதலுக்கு ஏற்றபடி யோபை ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். 10 குமாரர்கள், இந்த 7 குமாரர்கள், 3 குமார்த்திகள், அவங்களுடைய ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாமே வாஷ் அவுட். தோத்திரம். மனைவி தான் கை பிடிச்சி நிற்கிறா போல, உண்மைதானே? ஆனால் யோபு தன் நாவினால, கடைசி வசனம், இவை எல்லாவற்றிலேயும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்படிப்பட்ட இந்த யோபு தான் ஒரு அறிக்கை செய்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு கல்லினாலே கருங்கல்லிலே உளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும் சொல்லிட்டு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் தோள் முதலான இந்த எல்லாம் அழுகி போன பிற்பாடு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். பாருங்க, இது ஒரு உயிர்த்தெழுதனுடைய காரியமாக இருக்கிறது. அதனால தான் அந்த வசனம் கீழே பார்த்தால், என் மீட்பு உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் நான் அவரை பார்ப்பேன் என்று சொல்கிறார். நம்முடைய சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிக்க, உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்த தேவன் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களையும் வியாதிகளையும் சுகமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். 5வதாக இது தெய்வீக சுகத்தினுடைய ஒரு சம்பவமாக நாம் பார்க்கிறோம். யோபினுடைய வாழ்க்கையில் சோதனை மேல் சோதனை, 10 மரணங்கள், மனைவியும் ஆதரவில்லை. 3 நண்பர்கள் வந்தாங்க, ஆறுதலாக சொன்னாங்க. அவங்க இல்லை, அந்த நண்பர்களை பார்த்து யோபு சொன்னார், நீ எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் என்று சொன்னான். ஆமேன். இவ்வளோ நெருக்கத்திலும் கூட தன்னாவினாலே பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை. நமக்கு எதாவது குறைஞ்சிருச்சுன்னா என்னெல்லாம் குறை சொல்கிறோம். முதல்ல யோவான் தான் அடிபடுறார் அதில். என்ன பாஸ்டர் என்ன? அடுத்து காணாத தேவனை பார்த்து அவர் என்ன கண்ணு இல்லையா காது இல்லையா என்ன? அதுக்கப்புறம் பாஸ்டம்மா, அதுக்கப்புறம் யோவான், ஜான் பால், இப்படி வரிசையாக அப்படியே குறை சொல்லிட்டு கடைசியில் பக்கத்து வீட்டுக்காரர் குறை சொல்லுவாங்க, உன்னால தான் நான் பட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்குள்ளே நாம் நிலைத்திருந்தால் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் தோத்திரம். அங்கே தான் ஆத்திரம் வருது, அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. மனைவி தேவனை தூஷித்து, நல்ல மனைவி பாருங்கள். நான் ஒரு வெளிப்படுத்தி இப்படி சொல்லுவேன், என்ன அது விசேஷமாக இருக்கும் போல. தேவனை தூஷித்து ஜீவனை விட நான் வேற ஏதாவது கணவன் தெரிஞ்சுக்கிறேங்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ வெக்கம் பாருங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அங்கே யோபு என்ன சொன்னார்? நீ புத்தி இல்லாத கழுது அல்ல, பைத்தியக்காரி போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பற்றி நாம தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம வருமா? வர்றது இல்லையே. கஷ்டம் வரும். யாருக்கு கஷ்டம் வராமல் இருக்குது? எவ்வளோ வேதனை பாடுகள். ஒரு காலத்தில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் ஊழியத்துக்கு வந்தப்பான கஷ்டங்கள் தான். ஆனாலும் அதே நிலைமையை தொடர்வது இல்லை. ஆண்டு அதுக்கேற்ற காரியங்கள்லாம் அவ்வப்போது செய்து கொண்டே வருவார். ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் அவரே இரட்சகராக இருக்கிறார். ஆகவே 25, 26 வசனத்தை வாசித்து தெய்வீக சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். படிங்க. 19, 25, 26 யோபு.
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என் என்றும் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பாருங்க, தோல் எல்லாம் அழுகி போனாலும் நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல. எவ்வளவு அருமையான ஒரு அறிக்கை பாருங்க. ஆகவே கடைசியில் நாம் பார்க்கிறோம், யோபினுடைய முன்னிலைமையை பார்க்கிறோம், பின்னிலைமை டபுள் டபுள், எல்லாமே இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் பொறுமையாக இருந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவக்கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. ஆறாவதாக ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஒரு கல்லை பற்றி நாம் பார்க்கிறோம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அஸ்திபாரக்கல், அதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. அஸ்திபாரக்கல், இந்த அஸ்திபாரம் என்ன? 87வது சங்கீதம் 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பரிசுத்தம் தான் அஸ்திபாரம். அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. அவருடைய அஸ்திபாரம் எங்க இருக்கு? பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. அப்ப பாருங்க, அஸ்திபாரக்கல் என்று சொல்வது நம்முடைய அஸ்திபாரமே பரிசுத்தம்தான். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு, கொஞ்ச காலம் இந்த பூமி, பாட்டு தெரியாதுல்ல, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே. சரி, இப்போ பரிசுத்தம் தான் என்னது? அஸ்திபாரம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. 6வதாக நாம் பார்க்கிறோம், இந்த அஸ்திபாரக்கல் என்று சொல்வது சீயோனிலே வைக்கப்பட்டிருக்கிறது. 87ஆம் சங்கீதத்தில் பார்க்கிறோம், அவருடைய அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆகவேதான் 6வது ரட்சிப்பு என்று சொல்வது பரிசுத்தமாக்கப்படுதல். அது பல பிரிவில் இருக்கு. ரத்தத்தினால பரிசுத்தம், ஆவியினால பரிசுத்தம், வசனத்தினால பரிசுத்தம், ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பரிசுத்தம். அல்லேலூயா. இதுக்காகத்தான் தேவன் நம்மை பரிசுத்தத்துக்கென்றே அழைச்சிருக்கார், அசுத்தத்திற்கு அல்ல. ஆகவே அவருடைய அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிறதாய் நாம் பார்க்கிறோம். கொலோசியர் 1:28-29 நாம் பார்க்கிறோம். அந்த அஸ்திபார உபதேசத்தினால்தான் எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேர்வினாக நிறுத்துகிறோம் என்று 28-29 வசனங்கள். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். சரி, இதெல்லாம் நிறைய இருக்கு. அவருடைய தண்ணீர் முடுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும் கரைத்திரை முதலான ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாய் தமக்கு முன்னே நிறுத்திக் கொள்வதற்காக எபேசியர் 5:26-27 தம்மை தாமே அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். சீயோனில் உள்ள அந்த கல் அஸ்திபாரம் பரிசுத்தம். ஆமேன். அந்த பரிசுத்தம் தான் நம்முடைய அஸ்திபாரமாக இருக்கிறது. அதன் மேல் தான் நாம் கட்டப்பட முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். 11, 19, 20. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பாங்க, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். 36ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆகவே பரிசுத்தத்தினுடைய மேன்மை என்னன்னா, நம்முடைய கல்லான இருதயத்தை மாற்றி சதையான இருதயத்தை நமக்கு கொடுக்கிறார். அங்கே
அஸ்திபார கல் என்பதை நாம் இந்த பகுதியில் பரிசுத்தத்தின் தலைப்பாக நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் எபேசியர் 2 அதிகாரம் கடைசியில் நாம் பார்க்கிறோம், நீங்களும் அவரோடு கூட கூட்டி சேர்த்து கட்டப்பட்டு கொண்டு அந்த கல்லின் மேல் சேர்த்து கட்டப்பட்டு கொண்டு வருவீங்க. 20-21 வசனங்கள். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டுள்ளா இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும், கவனிங்க, அவர் மேல் நீங்களும் நானும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். அந்த அஸ்திபார கல்லிலே நாம் இணைக்கப்படுகிறோம். இந்த கல் தேவனுடைய வீடாகும் என்று சொல்லி ஆதிகாமத்தில் வாசித்தோமே, அது நம்முடைய ரட்சிப்பிலே நிறைவேறிக்கொண்டே இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. கடைசியான ஒரு கல் சகரியா 4:7 தலைக்கல். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். அல்லேலூயா. தலை யாரு? இயேசு. அவர்தான் தலைக்கல்லாக இருக்கிறார். அதுக்கு கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படும். பாபிலோனிலிருந்து திரும்பி வருகிற ஜனங்களுக்காக திரும்ப மகிமையான ஆலயம் கட்டப்படுவதை குறித்து சொல்லப்பட்டாலும் இந்த தலைக்கல் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே தான் 118ஆம் சங்கீதத்தில் மனுஷரால் தள்ளப்பட்டதானாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேறப்பெற்ற கல். அல்லேலூயா. தள்ளப்பட்ட கல், ஜீவனுள்ள கல், அவரோடு நாம் என்ன செய்கிறோம்? இணைக்கப்படுகிறோம் என்பது நிறைவான பூரணமான ஒரு ரட்சிப்பை குறிக்கக்கூடிய ஒரு காரியம். ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். தானியேல் புஸ்தகம் 1 தானியேல் புஸ்தகத்தில் 4 சாம்ராஜ்யங்களை குறித்ததான ஒரு தரிசனத்தை ராஜா காண்கிறதை 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ராஜாவுக்கு ஒரு தரிசனம் வந்த உடனே பயந்து அலண்டு இதனுடைய அர்த்தம் என்ன என்று புரியாமல் பெரிய ஒரு சிலை அவனுக்கு முன்பாக தெரிகிறதா நாம் பார்க்கிறோம். 1-2 வசனத்தை மட்டும் படிங்க. தானியேல் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு, சரி, அதெல்லாம் நமக்கு தெரியும். கடைசியா தானியேல் அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை எல்லாம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தலை யாரு? நீதான் தலை. அதுக்கு பிற்பாடு தலை எப்படி இருந்தது? பொன்னாக இருந்தது. உன்னுடைய ராஜ்யம் பொன்னை போல சிறப்பாக இருக்கும். 2வது ராஜ்யம் வெள்ளி, அது அதை விட குறைவானது. 3வது ராஜ்யம் வெண்கலம். 4வது ராஜ்யம் இரும்பும் களிமண். ஒரு பெரிய சிலையினுடைய அர்த்தத்தை இப்போ ஏன் நாம் சொல்லுகிறோம் என்றால், அங்கேயும் ஒரு கல் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். அந்த 4 சாம்ராஜ்யங்கள் எது என்ன? மேதியா, பெர்சியா, கிரேக்க, ரோம சாம்ராஜ்யங்கள். இந்த ராஜ்யங்கள் எல்லாம் அந்த அதாவது தலை பசும்பொன் பாபிலோன், புயம் மார்பு வெள்ளி மேதியா பெர்சியா, வயிறு தொடை வெண்கலம் கிரேக்கர், கால் பாதம் இரும்பும் களிமண், இப்படி இருந்தது. ஆனால் 2ஆம் அதிகாரம் 44 வசனத்தை பாருங்க. எல்லாரும் ராஜாக்களின் நாட்களிலே எல்லாரும் வசனம் எடுத்தீங்களா? எல்லாரும் கண்டிப்பாக அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. 2:44 தானியேல் 2:44 புக் ஆஃப் டேனியல் சாப்டர் 2 verse 44. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல், இந்த கல் கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. ஆமென், அல்லேலூயா. அந்த கல் படிங்க. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். ஆமென், அல்லேலூயா. தானோ என்றென்றைக்கும் நிற்கும். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஆமென்.
அதுக்காகத்தான் நம்ம ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். பூரண ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா ராஜ்யங்களும் அழிக்கப்படும். முடிவாக 1000 அரசாட்சிக்கு பிற்பாடு நித்தியம் ஸ்தாபிக்கப்படும். ஆகவே தான் அந்த கல் தேவனுடைய வீடாகும். எபிரேயர் 3:6 நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவராக இருந்து நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தை 3:6 கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். யாக்கோபு சொன்னாரு, தரிசனம் வெளிப்படுத்தல் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட பிற்பாடு, பொருத்தனை செய்த பிற்பாடு இந்த கல் தேவனுடைய வீடாகும். அப்போ நாம் இப்போ வாசித்தோம், இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்பட்டு நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் நாம் பற்றி கொண்டிருப்போமாகி நாமே அவருடைய வீடாக இருப்போம். அல்லேலூயா. அதனால்தான் புதிய எருசலேமானது 12 விதமான கற்களால் கட்டப்படுகிறது. ஆமேன். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே 12 விதமான ரத்தின கற்கள், ஒவ்வொரு கற்களும் அந்தந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல கர்த்தர் நம்மை மேன்மையான இடத்துல கொண்டு போய் வைக்க அவரோடு இணைத்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் 7 விதமான ரட்சிப்பு நமக்குள்ளே நிறைவேற வேண்டும். ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்தான அபிஷேகம், வேறுபாடு ஜீவியம், தெய்வீக சுகம், பரிசுத்தமாக்கப்படுதல், பூரண பரிசுத்தம். ஆகவே தான் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம்ம எழுந்து நின்று அதுக்கு ஆயத்தமாகும். தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி. தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி. பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகிறார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை கொத்தின கண்கள் யாவோ கண்டு புலம்பிடுதே. கர்த்தரை கொத்தின கண்கள் யாவோ கண்டு புலம்பிடுதே. 7ஆம் தலைமுறை ஏனோக்குரைத்த எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க. 7ஆம் தலைமுறை ஏனோக்குரைத்த எல்லாம் நெருங்க. இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்து வருகிறார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை கொத்தின கண்கள் யாவோ கண்டு புலம்பிடுதே. கர்த்தரை கொத்தி கண்கள் யாவோ கண்டு புலம்பிடுதே. கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும், கண்மலையாகிய பூமி நிரம்பும். கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும், கண்மலையாகிய பூமி நிரம்பும். கிரீடங்கள் பாகைகள் காவிழ்ந்திடும், கிறிஸ்தேசுவோரை பெற்றிடுவார். கிரீடங்கள் பாகைகள் கவிழ்ந்திடும், கிறிஸ்தேசுவோரை பெற்றிடுவார். இயேசு கிறிஸ்து வருகிறார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை கொத்தின கண்கள் யாவோ கண்டு புலம்பிடுதே. கர்த்தரை
குத்தின கண்கள் யாவும் கண்டு புறம்பிடுவே. இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி. கரந்தட்டுங்க. ஆமென். குத்தின கண்கள் யாவும் கண்டு புறம்பிடுவே. கர்த்தரை கொத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுவே. கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும் அன்மழையாகி பூமி நிரப்போம். கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும் அன்மழையாகி பூமி நிரப்போம். கிரீடங்கள் பாகைகள் காவிழ்ந்திடும் கிறிஸ்தேசூரில் பெற்றிடுவார். கிரீடங்கள் பாகைகள் காவிழ்ந்திடும் கிறிஸ்தேசூரில் பெற்றிடுவார். இயேசு கிறிஸ்து வருகிறார் இந்த கடைசி காலத்தில். மரணதா குத்தின கண்கள் யாவோ கண்டு புலம்பிடுது. மரணதா குத்தின கண்கள் யாவோ கண்டு புலம்பிடுது. இந்த கல் தேவனுடைய வீடாகும். நம்முடைய ரட்சிப்பின் படிகள் நமக்கு நிறைவேறும் போது அந்த கல்லாகிய கண்மணியாகிய கிறிஸ்துவோடு கூட இணைந்து நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்புக்காக எல்லா விதமான ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீங்க ராஜா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே இந்த ஆராதனையிலே ஆண்டவரே எங்களை பங்கு பெற எங்கள் எல்லாருக்கும் கொடுத்த அந்த மகா பெரிய கிருபைக்காக ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே கூட ஆண்டவரே இந்த ஆலய ஆராதனையுடைய துவக்கம் முதல் இம்மட்டுமாய் கர்த்தருடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமையை ஒவ்வொரு நிமிஷத்திலும் நாங்கள் ஆண்டவரே உணர்ந்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே நீர் வேதத்தினுடைய மகத்துவங்களை எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாரை கொண்டு எங்களோடு கூட நீர் திட்டமும் தெளிவுமாய் பேசினீரே அப்பா. வேதத்தில் மறைந்திருக்கிற ஆண்டவரே இந்த அதிசயங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆண்டவரே நீர் போதித்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த கல் தேவனுடைய வீடாகும் என்ற ஆண்டவரே அடிப்படையாக கொண்ட ஆண்டவரே அதோடு கூட தொடர்பு படுத்தி எங்களுடைய ஆண்டவரே ரட்சிப்பின் 7 படிகளை குறித்து எங்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் போதித்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ரட்சிப்பு, ஞானஸ்தானம், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் ஆண்டவரே தகப்பனே, தெய்வீக சுகம் ஆண்டவரே, வேறுபாட்டினுடைய ஜீவியம் ஆண்டவரே, பரிசுத்தமாக்குதல் ஆண்டவரே, நிறைவாக உம்முடைய சமூகத்திலே காணப்படுகிற இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களோடு கூட நீர் ஆண்டவரே கல்லை அடிப்படையாக கொண்டு எங்களோடு கூட பேசினீரே. ஆண்டவரே கேட்ட சத்தியத்திற்கு நாங்கள் முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் ஜீவிக்க ஆண்டவரே இந்த ரட்சிப்பினுடைய 7 படிகளை நாங்கள் காத்துக்கொள்ள அதிலே வளர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நேரத்திலே கூட ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாரை உம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்களை இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்துவீராகப்பா. ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய சரீரத்துக்கு நீர் போதுமானவராய் இருப்பீராகப்பா, அவரோடு கூட இருப்பீராகப்பா. அவர் செய்கிற ஆண்டவரே பிரயாணங்களிலே உம்முடைய கரம் கூடவே இருந்த ஆண்டவரே ஊழியத்திலே ஆண்டவரே அவரோடு கூட துணையாக இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் கூடவே இருந்து நடத்துவீராக, பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து எல்லாவற்றுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க.